மூணாறு போகலாமா? ஆமாங்க. நாங்கள் லாஸ்ட் மந்த் எங்கள் ஃபேமிலியோட சென்னையிலேருந்து மூணார் போயிருந்தோம். ஜஸ்ட்டு 3 டேஸ் ட்ரிப் தான். ஸோ நாங்கள் எப்படி பிளான் பண்ணியிருந்தோன்னா, ப்ரீவியஸ் நைட் வந்துட்டு ஒரு 11:00 போல் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் சென்னையிலேருந்து. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஒரு 11:00 போல் அங்கே ரீச் ஆகிட்டோம். ஸோ ரீச் ஆனதுமே ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஹோட்டல் வந்து லன்ச் முடிச்சுட்டு டேரெக்டாக நாங்கள் வந்து கொழுக்குமலை போகலான்னு பிளானு. ஏன்னா நாங்கள் ப்ரீவியஸாகவே புக் பண்ணிட்டோம் சென்னையில் இருக்கும்போதே. ஈவினிங் வியூ தான் புக் பண்ணியிருந்தோம். இது நாங்கள் போன வே தான் இது. செம்மையாக இருந்துச்சுங்க வே எல்லாமே. நல்லா என்ஜாய் பண்ணலாம் நேச்சர் அந்த மாதிரி இருந்தது. ஸோ நீங்களே பார்த்தா தெரியும், நாங்கள் போன டைமில் கிளைமேட்டுமே சூப்பராக இருந்துச்சு. லைட்டாக ட்ரெஸ்லிங் இந்த வீடியோவில் பார்த்தா தெரியும், ஸ்லைட் ட்ரெஸ்லிங் இருந்துச்சு. இது கொழுக்குமலை மேலேங்க. இது பாருங்களேன், எதுவுமே தெரியல. ஆக்சுவலி நம்ம சன்செட் பார்க்க தான் போகிற மாதிரி, பட் அந்த கிளைமேட்டில் சன்செட்டே தெரியல. இதுதாங்க அந்த ரோடு. தயவு செஞ்சு யாருமே சாப்பிட்டுட்டு ஏறிடாதீங்க. நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஏறினோம். இப்போ சுத்தமாக முடியல, வாமிட்டிங் சென்சேஷன் மாதிரி ஆகிடுச்சு. அந்த ரோட்டில் குலுங்கி போகிறதுக்குள்ளே எனக்கெல்லாம் ஒரு நெஞ்சு வலியே வர மாதிரி ஆகிடுச்சு. ரிட்டன் வரச்ச இந்த ஃபால்ஸுங்க, சூரியநெல்லி ஃபால்ஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் போன டைம் எங்கள் ஃபேமிலியை தவிர வேறு யாருமே இல்லை. சரியான தண்ணி, செம்மையாக ஃபன் பண்ணோம். நீங்கள் கண்டிப்பாக கொழுக்குமலை போனீங்கன்னா இதை என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. தேங்க்யூ.